ஆண்டான். ஆகவே இப்பகுதி கூகையூர் என அழைக்கப்படுகிறது. சித்தரான திருமூல நாயனார் இப்பகுதியில் இருந்த ஒரு குகையில் தங்கி யோகத்தில் ஆழ்ந்தார். எனவே இது கூகையூர் எனப்பட்டது. இப்பகுதியிலேயே பஞ்சபூத ஸ்தலங்களும் உள்ளன. வெளியிலிருந்து பார்க்கும் போதே 5 கலசங்களும் 3 நிலைகளும் கொண்ட சிறிய ராஜகோபுரம் அழகாக தெரிகிறது. கோபுரத்தில் உள்ள சுதை சிற்பங்கள் நம் கருத்தை கவர்கின்றன. கிழக்கு நோக்கிய ஆலயம். அதனால் கதிரவன் காலையில் ஒளி தர கிளம்பும் போது அவன் கதிரொளி இங்கே ஆலயத்தில் அழகாய்ப்படுகிறது. வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி தேவரும் அசுரரும் பார்க்கடலை கடைந்த சிற்ப தொகுப்பு பார்ப்பதற்கே வெகு அழகு. கோபுரத்தை ஒட்டி அமைந்த மதில் சுவர். தோரண கணபதியாக இந்த மதில் சுவரில் நர்தன கணபதியின் உருவம் அழகாய் திகழ்கிறது. சுற்றிலும் கற்கள் தளமாக போடப்பட்டு கற்களாலான மதில் சுவருடன் கூடிய அமைப்பு கோயிலின் பரப்பையும் அழகையும் வெளிக்காட்டுகிறது. பாறைகளும் கொன்றென அமைந்த மேடான நிலப்பகுதியும் கோயிலின் அழகை மேலும் அழகாக்குகிறது. அங்கங்கே பாண்டியன் கீர்த்தியை சொல்லும் கல்வெட்டுகளை காண்கிறோம். மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள். இந்த பிரதான வாசலுக்கு முன்னர் கோபுரத்தின் முன்னே 4 கால் நந்தி மண்டபம் வெகு அழகாக திகழ்கிறது. நந்தி விமானத்தில் நாற்புறமும் நந்தி, தட்சிணாமூர்த்தி பெருமான், திருமால், பிரம்மா ஆகியோரின் சுதை உருவங்கள் அமைந்திருக்கின்றன. கோபுரத்தின் 3 நிலைகளிலும் சுதை சிற்பங்கள் நிறைந்திருக்கின்றன. கோபுரத்தில் உள்ள இந்த பதுமைகளில் திருப்பார்க்கடல் கடைவது, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம், மார்க்கண்டேயரின் வரலாறு, அஷ்டதிக் பாலகர்கள், அஷ்ட நதி தேவதைகள், அகத்தியர் முதலான 18 சித்தர்கள், அரங்கநாதன் சயன கோலம், துவாரபாலகர்கள் நின்றிருக்கும் கோலம் என பெருமானின் கோலங்கள் பார்த்து ரசிக்க வேண்டியவைதான். மேலே கஜலட்சுமி விதானத்தில் அமைந்திருக்க சிவபெருமானின் லிங்க ரூபம் வெகு அழகாக திகழ்கிறது. அருவுருவாய் அமைந்த சிவபெருமானின் லிங்க தோற்றம் வெகு அழகு. மூலவர் சந்நிதியில் விநாயக பெருமானும் முருகனும் இருபுறங்களிலும் அமைந்திருக்கின்றனர். நம்பிக்கை நாயகன் விநாயகர் தம் தும்பிக்கை இடம் வளைத்து திருத்தமுடன் அமைந்து தலத்தை காக்கிறார். முருகன் ருத்ராட்ச மாலை அணிந்து வேல் கொண்ட கரத்தினனாய் சிறிய விக்கிரக ரூபியாய் காட்சி தருகிறார். பெருமானின் முன்னே தரை தலத்துடன் ஒட்டியபடி நந்தியம் பெருமான் திகழ்கிறார். பஞ்சாட்சரநாதரின் முன்னே திகழ்கிறார் பிரதோஷ நந்தி. பிரதோஷ காலத்தில் இவருக்குத்தான் அபிஷேகம் செய்யப்படுகிறது. காடை வாகனத்தில் சிவனும் அம்பாளும் சேர்ந்திருக்க தனிச்சந்நிதி வெகு அழகாக மிளர்கிறது. அப்பர் கை கூப்பிய நிலையில் இருக்க நாரதர், விநாயகர், முருகனுடன் சந்நிதி விமானம் சிறப்பாய் திகழ்கிறது. பாண்டியர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆலயம். சுமார் 450 ஆண்டுக்கு முன்னர் விஜயநகர மன்னன் அச்சுத தேவராயன் காலத்தில் திருத்தி எடுத்து கட்டப்பட்டது. ஆலயத்தை வலம் வருகிறோம். முதலில் விநாயக பெருமான் தனிச்சந்நிதி கொண்டு திகழ்கிறார். அவருக்கு முன் மண்டபத்தில் பிராமி, மாகேஸ்வரி,
கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என சப்த மாதர்கள் தனிச்சந்நிதி கொண்டு திகழ்கின்றனர். கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி பெருமான் வீற்றிருக்கிறார். அழகிய சிறிய விக்கிரகம் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து யோக நிலையில் உபதேசம் நல்கும் கோலத்தில் வீற்றிருக்கிறார். மூலவர் சந்நிதிக்கு தென்மேற்காக விநாயகர் சந்நிதி அருகில் திருமூல சித்தநாத சுவாமி தனிச்சந்நிதி கொண்டுள்ளார். அஷ்டமா சித்தியில் வல்லவராக திகழ்ந்தவர், வான் வழியில் செல்பவர். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி இங்கே வந்து தவம் செய்தாராம். இந்த தலத்தில் நவ சித்தர்கள் இன்றும் இரவு நேரங்களில் பெருமானை வழிபடுகின்றனர் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த சித்தர் பெருமான் நிவா நதிக்கரையில் அமர்ந்து சிவயோக நெறியில் திளைத்து யோகியானார் என்பர். அவர் அமர்ந்த நிலையில் திகழ சந்நிதிக்கு இருபுறமும் பால கணபதியும் தண்டாயுதபாணியும் வீற்றிருக்கின்றனர். வள்ளி தெய்வானையுடன் கூடிய ஸ்ரீ முருகப் பெருமான் தனி மேடையில் பிரதிஷ்டை ஆகியுள்ளார். வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப் பெருமானும் கஜலட்சுமியும் இங்கே திகழ்கின்றனர். அடுத்து வீணை ஏந்திய சரஸ்வதி அழகிய விக்கிரக வடிவில் எழுந்தருளியிருக்கிறாள். அன்பர் வாழ்வில் அருளும் பொருளும் கல்வியும் செல்வமும் ஒருங்கே பெற தேவியர் இருவரின் அருளும் முக்கியமானதுதானே. காசி புராதீஸ்வரி என்னும் பெருமை பெற்ற அன்னம் பாலிக்கும் அன்னபூரணி தாய் இங்கே தனியாக எழுந்தருளியிருக்கிறாள். தெய்வ தரிசனம். அவர் வசிஷ்ட நதிக்கரையோரம் 5 இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட சொன்னார். அவ்வாறு வசிஷ்ட நதிக்கரை ஓரம் அமைந்த 5 தலங்களே பஞ்சபூத தலங்கள் ஆயின. இவற்றில் ஆகாய தலமாக நடுநாயகமாக விளங்குவது சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில். மற்ற கோவில்களான பஞ்சாட்சரநாதர், சோழி சுரமுடையார், காரியாம்புரீஸ்வரர், கைலாசநாதர் ஆகிய திருத்தலங்கள் முறையே நீர், நிலம், நெருப்பு, வாயு என மற்ற 4 பூதங்களின் தலங்களாக திகழ்கின்றன. ஸ்ரீ பஞ்சாட்சரநாதர் திருக்கோவில் தேவர்கள் தம்பிரான் கோயில், திருமூல சித்தநாதர் கோயில் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. திருமூலர் சித்தர் கூறுவது போல், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே என்பதற்கு ஒப்ப பெருமானின் 5 எழுத்து மந்திரம் அடைய அவரே காரணமாக நிற்கின்றார். அவர் அருளால் அவர் தாழ் பணிந்து நாமும் உய்வு பெறுவோம். கோகையூரில்